வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எண் தொடரை நிரப்புதல் சம்பந்தமாக 20 சம்ஸ் போல் பார்த்துருக்கோம். அதாவது எண் தொடரை நிரப்புதல் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வர்க்க எண்களையும் கன எண்களையும் எப்படி நீங்கள் வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இப்போ வர்க்க எண்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 1லேருந்து ஒரு 20 நம்பர்ஸ், அதாவது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு ஆரம்பித்து 20 ஸ்கொயர் 400 அது வரைக்கும் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சில நம்பர்ஸ், அதாவது எண் தொடரை நிரப்புதல் அப்படின்ட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்து 5வது நம்பர் நீங்கள் கேட்கும்போது கூட இப்போ அந்த நம்பர்ஸ் சப்போஸ் வர்க்க எண்களில் சில நம்பர் +1 ஆட் ஆகி வந்திருக்கும். ஏற்கனவே நான் பழைய சம்ஸ் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதாவது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வர்க்க எண்கள் தெரியுதா, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கன எண்கள் தெரியுதா அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸை மனப்பாடமாக படிச்சிருக்கும்போது கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்லேயே கண்டினியூவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ இதில் +1 ஆட் ஆகி 2, இதில் +1 ஆட் ஆகி 5, இதில் +1 ஆட் ஆகி 10 அப்படின்னு கொடுக்கும்போது உன்னை பார்க்கும்போது உனக்கு இது என்ன ஸ்கொயர் நம்பர்ஸில் +1 ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு உனக்கு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கி, நீங்கள் கண்டிப்பாக 1 to 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள வர்க்க எண்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அழகாக எழுதி தந்திருக்கேன். இது நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி கண்டிப்பாக படிங்க. ஏன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 ஸ்கொயர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் 16, 17, 18, 20 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமாக, அதாவது 13 ஸ்கொயர்னால் என்ன 169 சொல்கிற அளவுக்கு நீங்கள் மனப்பாடமாக படிச்சுவீங்க. அதே போல் நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படின்னா, எப்படி வர்க்க எண்களை படிக்கணுமோ அதே போல் கன எண்கள். கன எண்கள்னால் என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 கியூப் 1 3 வாட்டி பெருக்கணும், 2 கியூப்னா 2 3 வாட்டி பெருக்கணும். இப்போ பாருங்கள் 1 கியூப் நான் இதில் ரொம்ப நம்பர்ஸ்லாம் சொல்லலை. நீங்கள் ஒரு 10 வரைக்கும் படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக போதும். 10க்கு மேலே மேக்ஸிமம் நம்பர்ஸ் கேட்கல. அதனால் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப் 7 கியூப் 8 கியூப் 9 கியூப் 10 கியூப், அதாவது 1000 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கி, இனி ஏப்ரல் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, நெக்ஸ்ட் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட், அடுத்த ஏப்ரல் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறவு நீங்கள் மே மாதம் லீவில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்டெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக போடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேட்டை பொறுத்த வரைக்கும் 90 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ் டைம். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் எவ்வளவு ஸ்பீடாக போடுறீங்களோ அவ்வளவு ஸ்பீடாக உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா 90 கொஷின்ஸ் கேட்குறதுனால நீங்கள் 90 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த சம்ஸ் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுட்டு ரொம்ப குயிக்காக, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி போட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸையும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அதனால் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்எம்எம்எஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி எல்லாருமே கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வாங்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.